எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது லைன் டெஸ்டரு. இதனோட டிப்பு என்னாச்சு அப்படின்னா, ஷார்ட் சர்க்யூட்டில் பேன் ஆகி போச்சு. நிறைய டைம் இதை நம்ம ஃபைலில் வச்சு தேய்ச்சி ரெடி பண்ணுவோம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வழியில் ரெடி பண்ணுவோம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்த குவாலிட்டி வராது. இதை ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெஸ்டரை வெர்டிக்கலாக வச்சு ஈவனாக வர்ற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்டரை ஒரு 180 டிகிரி சாய்ச்சி ரெண்டு சைடும் ஈவனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. போத் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்க்ரூவில் வச்சு நம்ம அதை ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அந்த ஷார்ப்னிங் வர்ற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் கிளியராக கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனால் ஸ்லிப் ஆகும். அந்த பேனாக இருந்த டெஸ்டரை வச்சு நம்ம கழட்டும் போது ஸ்க்ரூவில் சரியாக பிடிக்க முடியாது, அப்படியே ஸ்லிப் ஆகும். ஆனால் இப்போ நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டர் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட்டில் இப்படி பேன் ஆயிடுச்சு அப்படின்னா, டிப்பு இதாகி போச்சு அப்படின்னா தூர போடாதீங்க. வேறு ஃபைலில் வச்சு தேய்க்காதீங்க. இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் ஒன்று இருந்தது அப்படின்னா இதில் வச்சு ஷார்ப்னிங் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பழைய வீடியோ நீங்கள் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.